வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை மனமே. அனைத்து நண்பர்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா அப்படின்னா, நீங்க உங்க வீட்டில் முருகப்பெருமானுடைய படங்களை இந்த திசையில் வைத்து பாருங்க. உங்க வாழ்வில ஏராளமான செல்வ விருத்திகளும் வெற்றிகளும் மேன்மேலும் குவியத் தொடங்கும். ஆமாம் நண்பர்களே, அப்படி நம்முடைய வீட்டில் முருகப்பெருமானுடைய படங்களை வைப்பதற்கு உகந்த திசை என அப்படிங்கிறதையும், அந்த திசையில் முருகப்பெருமானின் படங்களை மாட்டி வைப்பதன் மூலமாக நம் வாழ்வில் நிகழக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தான் தெரிஞ்சுக்க போறோம். அதனால இந்த பதிவே ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அது கூடவே உங்களுக்கு தமிழ் கடவுளுமான முருகப்பெருமானை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் முருகனின் மூல மந்திரமான ஓம் சரவண பவா அப்படிங்கிற மந்திரத்தை கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் அனைவருக்கும் அந்த முருகப்பெருமானின் அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க அன்பர்கள் மற்றும் நண்பர்கள் போன்ற அனைவருக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். அப்படியே நம் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். பொதுவாகவே நண்பர்களே, இப்ப இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் முருக வழிபாடு அப்படிங்கிறது நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்குது. அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. அதனாலேயே நாம் அனுதினமும் மனப்பூர்வமாக முருகனை பிரார்த்தனை செய்து வந்தோம் அப்படின்னா நம்முடைய வாழ்விலும் ஏராளமான நன்மைகள் நிகழும். அதனால தான் நம் முன்னோர்களால் வகுக்கப்பட்ட சாஸ்திரங்களிலும் கூட முருகப்பெருமானை வழிபடக்கூடிய நபர்களுக்கும் நவகிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் எதுவுமே அண்டவே அண்டாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அந்த வகையில் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய ஒவ்வொரு முருக பக்தர்கள் வீட்டிலும் அந்த முருகனுடைய உருவப்படங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த வீட்டுக்கே இன்னுமே ஏராளமான நன்மைகள் கிடைக்குமாம். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவப்படங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பொழுது உங்க வீட்டில் கணவன் மனைவிக்கிடையே ஆன உறவு எப்பொழுதுமே வலுப்பெற்றதாகவும் ஒற்றுமை உணர்வு கூடியதாகவும் இருக்குமாம். அதே சமயம் பழனி தண்டாயுதபாணி முருகனுடைய படங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்கு அடிக்கடி அதிர்ஷ்டங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ராஜ அலங்காரத்தோடு இருக்கக்கூடிய முருகனின் உருவப்படங்கள் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதிக அளவிலான செல்வ விருத்தியும் ஆபரண விருத்தியும் உங்கள் வீட்டில் உண்டாகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதே சமயத்தில் முருகப்பெருமானுடைய ஆயுதமான வேலுடைய உருவப்படம் உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா எந்த விதமான தீய சக்திகளும் உங்களை அண்டவே அண்டாதாம். அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு அதிகப்படியான துணிச்சல் உணர்வையும் அந்த உருவப்படங்கள் கொடுப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவப்படங்கள் இந்த ஒரு திசையில் இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு அதிகப்படியான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பேருக்குமே நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய முருகப்பெருமானின் உருவப்படங்களை எந்த திசையில் வைக்கணும் அப்படின்னு தெரியாமல் ஒரு குழப்பத்திலேயே இருப்பாங்க. அதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகனுடைய உருவப்படங்கள் மேற்கு திசையில் நீங்க மாட்டி வைக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் மேற்கு திசையில் முருகப்பெருமானின் உருவப்படத்தை வைக்கும் பொழுது அந்த முருகப்பெருமானின் உருவப்படத்தின் முகம் கிழக்கு திசையை நோக்கியவாறு இருக்கணும். அதாவது நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன். அதாவது உங்கள் வீட்டின் மேற்கு திசையில் முருகப்பெருமானின் உருவப்படத்தை மாட்டுங்க. அந்த முருகனின் முகம் கிழக்கு திசையை பார்த்தவாறு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுதான் உகந்த ஒரு திசையாக அமையும். அப்படி ஒருவேளை நீங்க சரியான திசையில் முருகனுடைய படத்தை மாட்டி வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் செல்வங்கள் நிறைவதோடு மட்டும் இல்லாமல் நீங்க தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றியை தொடும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. அதனால இந்த பதிவை பார்த்து முடித்த மறுகணமே
உங்க வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய உருவப்படங்கள் எந்த திசையில் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஒருவேளை நீங்க வீட்டில் முருகப்பெருமானின் உருவப்படம் இல்லைன்னா கூட உடனடியாக கடைகளுக்கு போய் முருகப்பெருமானின் உருவப்படத்தை வாங்கிட்டு வந்து சரியான திசையில் மாட்டி வச்சுக்குங்க. அப்படின்னா அது அதிகப்படியான நன்மையினை கொடுக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.